பூஜை அப்படின்னா வந்துட்டல அப்புறம் பூஜை விடு பூஜை விடு பாரு அடிக்கட்டுக்கு மாறுபடி எதுக்காக பூசை செய்தா கடவுள் ஒரு நாள் தான் பூசை செய்தேன். பூசை செய்யும் போது என்னை கல்யாணி கூப்பிடுறீங்களே எங்க 47 நாள் முடிஞ்சிச்சு. இன்னும் 15 நாளைக்கு மட்டும் தான் இருக்கு. இந்த கையெடுத்து கும்பிட காலில் வீழ்ந்து கேட்கிறேன் மன்றாடி புத்திக்கிட்டா இல்லையா பூஜை பண்ணியா வீட்டுக்காரா பாரு வீட்டுக்கார அப்புறம் நாளைக்கு பாத்துக்கலாம். பூஜை நாளைக்கு பாத்து யார நினைச்சு பூஜை செய்த என்னது யார நினைச்சு பூஜை செய்த அந்த சிவனை நினைத்து பூஜை செய்த அரணை அரணை அடி அரணை அரணை என்று அரண் பூஜை செய்தா அரண் வர போறானா இல்ல உன்னை கட்டி பிடிக்க போறானா இல்ல மொத்தம் போறானா இல்ல அதனால புத்திதான் இல்லையா ஏன்னா எம்ம நேரம் தான் பாவம் மனுஷன் லோடு போடுவாங்க சொல்லு நான் என்ன சொல்றேன் சத்து போறே பேர் மன்னவா ஆம்பளை 45 நாள் முடிச்சு யார நினைச்சு பூஜை செய்த பரமனை கோரி அந்த பரமனை அதே மாதிரி தொலைச்சிருக்கிற 2 பேரும் வேற ஒண்ணு 9 வருஷமா பொறுத்த ஆம்பளை 47 நாள் முடிச்சிச்சு. இன்னும் 15 ஆயிடா இருக்கு. அந்த கையெடுத்து நானும் கோயிலுக்கு போறேன் தான் வருஷம் ஐப்பு கோயிலுக்கு போறோம் தான் போய் காலையில குளிச்சுக்கிட்டு பாரு மாலை போட்டுருந்த பாரு குளிச்சுக்கிட்டு வந்து பாரு என் போயிட்டு ஒரு காலை மடக்கிட்டு ஒரு கால் நீட்டிக்கிட்டு அம்மியில முளகாச்சு இருந்தா நேரா போனேன் போட்டதுக்கு முன்னாடி ஒரு சொம்பளை பால் இருந்துச்சு நேரா போய் மாலை கைட்டு பாலுக்குள்ள போட்டேன் நேரா வந்தேன் என் பொண்டாட்டி குடியார தூக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போய் போனேன் குளிச்சுட்டு வந்து அப்படியே பாலி போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து
ஐயோ 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 நித்தம் நித்தம் தொர்தரா தொர்தரா நித்தம் மண்ட ஊஞ்சி உதவி ஈசி நித்தம் தொர்தரா நித்தம் தொர்தரா நேரா போ ஒரு வடகம் எடுத்துக்கிட்டு கடப்பாறை வச்சிருவா எடுத்துருவா குத்தி தையல் போடணும் தாய் மனைவியோட ஏக்கத்தால் வந்து அர்த்தம். ஆமாங்க ஆமாங்க. எனக்கு இவ போனா 8 மனைவி இருக்கிறான். போனா 8 மனைவி. ஆமா. இவ போனா 7 பேர் இருக்கிறாங்க. ஆனா தானா வழியில வந்தது யார் தப்பு? நம்ம தப்பு தாங்க. நம்ம தப்பு. ஆமா. ஆனா இவளோட சேர வந்தனே. ஆமா. 3.5 கோடியே 60,000 பேர்களை சம்மாரம் செய்திருக்கிறேன். உண்மைதான். ஆனா எனக்கு முன்காயம் பட்டதில்லை. ஆமா. ஆனா மனைவியோட பாசத்தால் வந்ததா உண்மைதான். எனக்கு முன்காயம் பட்டுச்சு. 32 ஆயிகளே. ஆமா. ஒரு ஆயுள் போயிடுச்சு. ஒரு ஆயுள் குறைஞ்சு விட்டது. ஆமாங்க. அதனால் இந்த பூமாதேவிய ஆகாயவாணி சாட்சியா மாமா கோபாலகண்ணன் ஆணையாக பத்திரி பாஞ்சாலி மீது ஆணையாக இனிமே இந்த முழு உருவத்தோடு மின்னலொளி வீட்டுக்கு வருவதில்லை. இதுதான். ஆனா அவ போனா ஆசைமணி வைக்கிறான். ஆமா. ஆசைமணி. ஆமா. சுபத்திரை எடுத்து அவளோட உல்லாசம் வரலாம். போங்க. ஒன்னே அப்படி கூட தேவையா போடி. வாமா ஒன்னே அப்படி கூப்பிட்டான். அம்மா கூட்டான் வர வாணி இது மணி மந்திர சேகரியே ஒரு பூஜை முடிச்சிட்டேன். 48 நாள் முடிஞ்சிச்சு. எங்க வீட்டுக்கார உள்ள விடு. எங்க வீட்டுக்கார உள்ள விடுறா. என்னால தாங்க முடியல. 8 நாளைக்கு நான் ஒத்த பாய் போட்டு பெருகிருக்கு. என்னால தாங்க முடியல. 9 வருஷம் ஆயிடுச்சு. 48 நாள் முடிஞ்சிச்சு. எங்க வீட்டுக்கார பார்த்து கத்தி ஆசன்மா பேசுறேன். என்ன ஆச்சு இவனுக்கு? அது தேஞ்சு போச்சு. அவரே டீ சாப்பிட்டா இவரா? என்னடா காரணம்? எங்க வீட்டுக்கார உள்ள ஒரு பால் வர எத்தனை வந்து வச்சுக்கிறேன். பால் பண்ணி பூவலாம். ஃபர்ஸ்ட் நைட்டா? சரி தப்பு இல்ல. இப்ப என்ன விடுங்க? எங்க வீட்டுக்கார உள்ள விடு. எங்க விடணும்? எங்க வீட்டுக்கு அரண்மனைக்கு. வீட்டுக்கார விடணுமா? இந்த மாதிரி நாட்டார்களை பார்த்து விடு. மேல பொம்மையா மணி ஒரு பொம்பளைகள் அம்மா திமிரு இருக்கக்கூடாதுமா. சத்தியமா எங்கம்மா வருது ஒரு பொம்னாட்டிக்கு கம்மி கிடக்க மாட்டேன். ஒரு பொம்னாட்டி எங்க இருந்து வருத்தம்மா சாணம் ஒரு நீ பாருப்பா அதே கேள்ப்பா. என்னம்மா கேட்டான்? கல்யாணம் பண்ணி 9 வருஷம் ஆச்சு. ஒரு ஆசை ஆம்பளை பார்க்க வந்துக்கிறான். என்ன பண்ணணும்? என்ன ஒரு பாக்கு அடிக்கிற நேரம் ஆகுமா? அதை விட்டுட்டு ஆம்பளை ஒரு மரியாதை இடிச்சு தள்ளி என்னடாச்சு? காலினாச்சு. எங்க வீட்டுக்கார உள்ள ஒரு என்னாச்சு? என்ன பண்ணுது? என்னால தாங்க முடியல. தாங்க முடியல. நேரா போ. ஏறி கரைக்கு நிறைய புடு வசதி நிறைய இருக்குது. ஒரு பண்ணியா புடுங்க விட்டு விட்டு ஏத்துக்கு சரியா போடும். ஒரு பொம்னாட்டி என்ன ஆம்பளை இடிச்சு தள்ளி சொல்றான். அப்புறம் எங்க வீட்டுக்காருக்கு இடிச்சு தள்ளி படியில இடிச்சு மண்டை உடைஞ்சு உதடி இழிஞ்சு நித்தம்
யாருக்கு? வீட்டுக்காரருக்குமா. அப்புறம் அதே மாதிரியே பூமா சத்தியமாக பார்க்கக்கூடிய பார் மக்கள் மீது அணியாக எங்க மாமா கோவலக்கண் மீது அணியாக என்னுடைய 32 அழகுல எப்ப ஒரு அழகு விண்ணு ஏற்பட்டதோ என்னுடைய 32 அழகுல விண்ணு ஏற்பட்டதோ என்னுடைய சுயரூபத்தோடு படிச்சுக்கிறோமா பற்றிய தேரை கடம்பட்ட நெஞ்சை போல மின்னலொளி நான் கலகிடே சுவாமி. நான் வீட்டுக்கு வந்த ஆடவரை கணவரை நெட்டி தள்ளிய உடனே வாயிற்படியிலே விழுந்து மண்டை உடைந்து உதடை கிழிந்து 48 நாள் பொறுங்கன்னு சொன்ன உடனே பொறுக்காமல் வந்தவர்கள் வாயிற்படியில் நெட்டி தள்ளிய உடனே வாயிற்படியில் விழுந்து காயமாகி விட்டதா? இவள் கெட்டால் கெட்டா இவள் நானும் 7 மனைவி இருக்கிறார்கள். அவகிட்ட ஆசியன்மா போயிட்டு வருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆளன் அடிச்சவங்க அரமங்க சொல்லுவாங்களே, பொட்டோடு பூவோடு ஆளன் அடிச்சு விட்டு இவள் பொட்டோடு பூவோடு மஞ்சள் குங்குமத்தோடு இருக்கிறாங்க. பாக்குறவங்க பல விதமா சொல்லிடுவார்களே. என்ன பெத்த அம்மா எனக்கு வாக்கு எதற்கு, வாக்கு ஊசி எதற்கு, எந்த வல்லவரும் போன பின்பு அழகி எதற்கு, எனக்கு வல்லவரும் போன பின்பு அழகி எதற்கு, சின்னத்தோடு எதற்கு, தொங்காட்டா எதற்கு, என் கணவரே போயிட்டு பிறகு எனக்கு ஆடு எதற்கு, அழகு எதற்கு, தோடு எதற்கு? 6 பிள்ளை கழிச்சுட்டு இந்த பாவியாகப்பட்டவள் எந்த சுகத்தை அனுபவிக்காம இது தாலி கட்டி 9 வருஷமா இருந்து
இப்படி மாலை இருந்து மஞ்சள் இருந்து பொட்டு இருந்து பூ விழுந்து விதிவி கோலத்திலே ஆகிவிட்டனே என்ன பெத்தம்மா. என்ன பண்றது? எனக்கு 500 பச்சை பூரா, எனக்கு 500 பச்சை பூரா. என்ன பெத்த மாதா நீ பெத்த பொண்ணு 4-5 வரைக்கும் நாட்டிலையும். பெங்களூருக்கு போன் சொல்லிட்டீங்களா? நீ பெத்த அழகான பச்சை பூரா, நீக்கு அழகான பச்சை பூரா. நான் இடம் இல்லாதோ நீக்கு ஆக பறக்கிறனே என்ன பெத்த அம்மா அடியில் அடிக்கிற தவறுண்டா. அம்மா நீக்கு 300 பச்சை பூரா, நீக்கு 300 பச்சை பூரா. என்ன பெத்த மாதா அன்னைக்கு மேஞ்சி ஒரு நம்ம நாட்டிலையோ. நீ பெத்த மேடியான பச்சை பூரா, அன்னைக்கு மேடியான பச்சை பூரா. அம்மனிக்கு மேயடு இல்லாதோ நீ பெத்த பொண்ணு நான் மேகம் பறக்கிறனே உங்க மேல் நிலவினிக்கிற தவறுனே. எங்க அம்மா நீக்கு துட்டு பணக்காரி, நீக்கு துட்டு பணக்காரி. என்ன பெத்த மாதா நீக்கு தூரத்திய பாரி. அம்மா நீ தூரம் வீடு வந்தா எனக்கு நான் துக்கு கொடுப்பு. என்ன பெத்த மாதா உனக்கு நான் சுடுசா அதனைக்கு முன்ன வைப்பேன். சரி சரி உட்காந்து பேசிக்கிறேன். எங்க மணிக்கு காத்து பணக்காரி, இன்னைக்கு காத்து பணக்காரி. என்ன பெத்த மாதா நீ கனகத்தியா பாரி. அம்மா காடு இருந்து வீடு வந்தா இன்னைக்கு நான் கடுகு குழம்பு வைப்பேன். என்ன பெத்த அம்மா உனக்கு நான் கட்டு சாத முன்ன வைப்பேன். எம்மனிக்கு நான் செம்பாக முள்ளரும்பு, இன்னைக்கு நான் செம்பாக முள்ளரும்பு. நீ பெத்த பொண்ணு நான் செவரு பனி ரோசா. அம்மானிக்கு நான் செவந்து வர வேலையில என்ன செவர வச்சு பார்க்காம சண்டால பாவிகளை நீங்க சின்ன வச்சு நீ பார்த்துட்டீங்க. எங்க அம்மானிக்கு மல்லிகை முள்ளரும்பு, இன்னைக்கு நான் மல்லிகை முள்ளரும்பு. என்ன பெத்த மாதா இன்னைக்கு நான் மலரு பனி ரோசா. இன்னைக்கு நான் மலர்ந்து வர வேலையில என்ன மலர வச்சு பார்க்கலையே சண்டால பாவி இன்னைக்கு மங்க வச்சு பார்த்துட்டிய. என்ன பெத்த அம்மா எங்க அம்மானிக்கு சாமி மணி பலவ, நீக்கு சாமி மணி பலவ. என்ன பெத்த மாதா நீ சார்ந்து இருக்கு பலவ. எங்க அம்மானிக்கு சபையில் இருப்பாங்கன்னு நீ பெத்த பொண்ணு நான் சத்தமிட்டு உள்ளெழுத்த. இந்த சபையில உள்ளவங்க அம்மா சபையில் இல்லம்மா ஒரு சந்து வைய போனாங்க. அம்மாடி காடு போன நாள் முதலா இன்னைக்கு நான் சபையும் போய் பார்த்தேன். என்ன பெத்த மாதா இன்னைக்கு சந்து வைத்த நீ பெத்த பொண்ணு இன்னைக்கு நின்னுடுத. மனுஷனை கெட்டிக்காரன் கொடுக்குனே கொடுக்குத. எங்க அம்மனிக்கு கோவில் மணி பலவ, இன்னைக்கு கோவில் மணி பலவ. என்ன பெத்த மாதா நீ குந்தி இருக்குமா பலவ. எங்க அம்மனிக்கு கூட்டத்தில் இருப்பாங்கன்னு நீ பெத்த பொண்ணு அன்னைக்கு கோயில் விட்டு இந்த கூட்டத்தில் உள்ளவங்க அம்மா கூட்டத்தில் இல்லம்மா, கூட்டத்தில் இல்லம்மா அன்னைக்கு கொடி வைய போனாங்க. அம்மனே கூட்டத்தையும் போய் பார்த்தேன். நீ பெத்த பொண்ணு கொடி வைத்த என்ன பெத்த மாதடிக்கிட்டு நடுந்த. குள்ள மாடு பல்கருக்கும், நம்ம குள்ள மாடு பல்கருக்கும். என்ன பெத்த மாதா நம்ம கொப்பரில நெய்க்காயும். நான் கொடுத்த பொண்ணு வீடு வந்தா இன்னைக்கு கொட்டை நெரிச்சிருக்கோம். ஒரு கொய்யா மரம் இன்னைக்கு பிச்சிருக்கோம். நம்ம வெள்ள மாடு பல்கருக்கும், நம்ம வெள்ள மாடு பல்கருக்கும். என்ன பெத்த மாதா நம்ம வாசலில் நெய்க்காயும். நான் வாங்க பொண்ணு வீடு வந்தா இன்னைக்கு வாசல் நிறைஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு வாழை மரம் இன்னைக்கு பிச்சிருக்கோம். எனக்கு அண்ணனா தம்பியா நான் போய் 10 நாளைக்கு அண்ணன் வீட்டுல இருக்கா. எனக்கு ஆடுக்கு இருத்துக்கையா, எனக்கு ஆடுக்கு இருத்துக்கையா.
என்னோட கூட பிறந்த அண்ணா உன்னோட தங்கிக்கு இன்னைக்கு அண்ணன் இல்ல பண்ணிக்கிடா. என்னோட அண்ணன் இருந்திருந்தா இந்த கெட்டலஞ்ச பாவிக்கு எனக்கு அண்ணாவில தண்ணி வரும். அண்ணன் செத்துட்டா அண்ணன் கோடி முன்ன வரும். எனக்கு அண்ணன் இல்லாதோ இந்த கெட்டலஞ்ச பாவிக்கு இன்னைக்கு அண்டாவில தண்ணி இல்ல. என்ன பெத்த மாதம் எனக்கு அண்ணன் கோடி முன்ன இல்ல. எனக்கு தையக்கு இருந்துக்கிடா, எனக்கு தையக்கு இருந்துக்கிடா. ஆனா என் பொறுப்பு சண்டாலா உங்க அக்காவுக்கு இன்னைக்கு தம்பி இல்ல பண்ணிக்கிடா. என்னோட தம்பி இருந்திருந்தா நான் செத்துட்டேனா. என் தம்பி இருந்திருந்தா இன்னைக்கு தவளையில தண்ணி வரும். எங்க அம்மா வீட்டுல இருந்து இன்னைக்கு தம்பி கோடி பின்ன வரும். எனக்கு தம்பி இல்லாதோ இந்த கெட்டலஞ்ச பாவிக்கு இன்னைக்கு தவளையில தண்ணி இல்ல. எங்க அம்மா வீட்டுல இருந்து இன்னைக்கு தம்பி கோடி முன்ன இல்ல. பையா அதனால இப்போ நான் எங்க போவேன்? ஏம்மா எங்கேயும் போகுது, என் கூட இருமா. உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். இங்க பாரு, மெயின் ரோடு சித்திலி மரத்துல இருந்து திருக்கோயிலூர் மெயின் ரோடு. மெயின் ரோடு என் கூட வா. ஒரு தள்ளு வண்டி நைட்டு இட்லி கடை வச்சிரும். போய் புளிய மரத்துக்களை வச்சிட்டா நைட்ல வச்சோம்னா நிறைய லாரி கரம் பஸ் கரண்ட் டெம்போ கரம் நிறைய வருவோம். இங்க பாரு, நைட்ல வந்து நிறுத்திட்டு வா இட்லிக்கும் இட்லிக்கும் அந்த தேங்காய் பூ சட்னிக்கும் எவனும் புடிச்சிக்க மாட்டான். பெஞ்சு தம்போம். நான் மங்கறேன், நீ பொங்கறேன். உன் பொண்ணுக்கு இது மாதிரி கதி வந்துருண்டா. ஏன் மோள என் பொண்ணு ஆம்பளை துரத்தி அடிச்சு தந்துறா. என்ன நிருபம்? நிருபம் இருக்குதுமா. ஆயா வேணுமா? வேணுமா? எனக்கு வேணுமா? பாஞ்சலி நிருபம் 12 வருஷம் 12 தொலைத்து கொடுக்கப்பட்ட விழாவில் தங்கி இருக்கிறோம். இந்த நிருபத்தை கண்டவுடன் 7 தங்கமர்களும் இதோ உபயோகம் வேண்டும் என்று நிருபத்தை அனுப்பிக்குது. இந்த நிருபத்தை பார்த்து அங்க மங்கள பூஜை செய்வதற்கு போய் கலந்துட்டா 7 பேர் வீட்டுல யார் வீட்டுல இருந்தாலும் கூட்டிட்டு வந்துடலாம். ஆமா. அந்த உபாலாய தன்னை தேடி ஒன்னு ரெண்டு வாங்கிட்டு போ. தூரமா இருக்குது, அவங்க போட மாட்டாங்க. நானே போடுறேன் பாவம். ஒரு ரூபாய் சொல்ற வச்சுக்கிறியா? ஒரு பைக் சொல்ற கேட்கற பாரு. ஏன் ஒரு பைக் சொல்ற கூட மாட்டேன். 2 அம்பசா தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா எங்கே நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. இங்கே தாய் தந்த பிச்சையிலே நமக்கு அதாவது என்ன வந்தாலும் உறுதுணையா இருக்கக்கூடிய அண்ணார் இருக்கக்கூடிய அண்ணார் கார்த்தி அண்ணார் அவர்கள் அது 100 ரூபாய் உள்ளார். அவர் குடும்பம் யாரும் குறையும் வராமல் அது அம்மனின் சொல்லியான எல்லா கேள்வியும் இருந்து வாழ்வும் சொல்லிட்டு வாழணும் என்று அவர் குடும்பத்தை வாய் கொண்டாத்திர சுபஜி. அது அப்படி இருக்கும்போது அதை நிருபத்தை 7 தங்கமர்கள் அனுப்ப அந்த நிருபத்தை கண்டவுடன் ஆனவந்தி பற்றி தாண்டக்கூடிய சுபத்திரப்பட்டது தற்பாடு இருக்கிறது. அவரால் தொடர்பு சரியா
அம்மா குண்டா வந்துருக்கோம். என் பால் வந்துருச்சா குஞ்செல்லாம் கட்டி ரெடி பண்ணிக்கிறேன் தூக்கம் எடுத்தான். போய் கட்டி ரெடியா சொல்லுமா அங்கே தாயே ஆத்தா நீ சித்திலி மடல கோயில்ல குடியிருக்கிறியோ இல்ல எவன் கூடனா குடியோடி போயிட்டியோ அது ஊர் மேல ஆத்தா ஆத்தால ஊர் மேல விட்டுட்டாங்க ஊர்வலம் வா ஊர்வலம் வந்துருச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற போல் இங்கிலீஷ் ஒன்லி இங்கிலீஷ் தாயே மாறி தாயே மாறி வந்தா ஆத்தா எல்லையம்மா எல்லையை காத்து எல்லாம் காலி இந்த எல்லைக்குள்ள ஆமா ஒரு எறும்பு மட்டுமல்ல ஏன் சாமி இது மாதிரி சுவாமிக்கிறேன் ராமடி நின்று நிலகால நின்று கிடக்கிறாரு சாமி ஒரு காற்றாலும் சரி பேய் பூதமானாலும் சரி பில்லு வப்பு சூனியம் ஆமா எதுவுமே அண்ட விடாமல் ஆளை காக்கக்கூடிய ஆமா எல்லை காவலா இருக்கக்கூடிய எல்லை காளியம்மன் ஆமா இல்லையா ஆமா அப்பேற்பட்ட ஆத்தாவை அந்த வழிபாடு செய்யணும் அம்மாவை நல்ல மன குளிர வச்சு ஊர் பாங்களை ஒன்று கூடி ஆமா வாய் முடுக்க தெரிஞ்சு அவங்க ஆட்டத்தை பார்த்தியா அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படைத்த சிவனுடைய அடியார்கள் வாழ்ந்த இடம் சித்தலிங்க மடம் சித்தலிங்க மடம் இல்லையா ஆமா மடத்துல எல்லாம் தங்கி இருந்தவங்க யாரு கிட்ட பாருங்க ஆமா மடத்துல இங்க வந்து தங்கி இருந்தாங்களே ஆமா ஆதி காலத்துல ஆமா சிவனுடைய அடியார்கள் தங்கி இருந்த இடம் தான் மடம் மடம் தங்குவ இடம் தான் மடம் ஆமா அப்ப யார் தங்கி இருந்தார்கள் சிவனுடைய அடியார்கள் தங்கி இருந்ததுதான் சித்தலிங்க மடம் சிவனுடைய அடியார்கள் அப்பேற்பட்ட சித்தலிங்க அடியார்கள் வாழ்ந்த இடத்துல இது அமர்ந்திருக்கின்ற இந்த பூலோக வாசிகள் பாமர மக்கள் மாநிலர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விடாமுயற்சியோடு வருடம் தவறாமல் அவரை மனக்குள்ள வச்சு கொண்டாடி சிறப்பா வச்சிருக்காங்களே அந்த நன்றி வணக்கம் இல்லையா கற்க கசடரை கற்றபின் நிற்க அதற்கு தக இல்லையா அதாவது நம்ம என்ன கத்துட்டு இருக்கிறோமோ அதுவெல்லாம் பாட முடியும் கட்டதே கையளவு கல்லாததே உலகளவு உற்றை கிழமைகளே ஓடி கொண்டிருக்கிறார் நித்தம் கலைவாணி இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கிறார் முழுசார படிச்சவங்களே கிடையாது யாரும் படிக்கல நம்ம சத்திரிய வைசிய சூசால் சொல்லக்கூடிய 4 வண்ணத்தால் அமர்ந்துள்ள சபை முன்பதாக பிரசன்னமாய் வந்திருக்கிறேன் தெரியுமே எப்படி எனக்கு தெரியாது எனக்கு தெரியுமே எப்படி யாரும் தெரியாது திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராமட்டு தானிப்படி வட்டம் தானிப்படி அருமுல்ல ரெட்டியார் பயிற்சி வரக்கூடிய பழையபதி ஆம்பளை அடிக்கிறா பாபா அது இல்ல தம்பி நன்றி ஒருவனுக்கு செய்த கால் அடுத்து மாத்தி விட மாட்டேங்குது தம்பி நன்றி ஒருவனுக்கு செய்த கால் நன்றி என்றும் தருங்கோல் செய்ய வேண்டாம் ஒருத்தர் நன்றி செய்யணும் திருப்பி நமக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்த்து செய்வது நன்றி கிடையாது பைகளமா போய்கிட்டே இருப்போம் சொன்னல ஒரு ஆள் அடிபட்டு கிடந்தாரு பைக்ல நான் தூக்கி விட்டு ஹாஸ்பிட்டல் போன் பண்ணி அத மாதிரி தெரியாமல் அறியாமல் செய்வதுதான் அந்த நன்றி புரியுதா நீ யாராச்சும் எதிர்பார்த்த செய்த இல்ல பணம் காசு இல்ல அதுதான் நன்றி ஒருவனுக்கு செய்த கால் நன்றி என்று தருங்கோல் என வேண்டாம் தலையாய் வளர்த்த தாள் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் அன்னம்பிள்ளை வளர்ப்பதை விட தென்னங்கண்ணு வளர்ப்பான்னு ஒரு தென்னங்கண்ணு வளர்க்கணுமா நீ அது மாதிரி வள ஆமா சாமி உன் பங்காளி பிள்ளைகளை வளர்க்காத ஐயோ அவனும் எவனையும் வளர்க்கறது இல்ல நன்றி வைக்க மாட்டானுங்க செருப்பால அடிப்பான் செருப்பால பெத்தமோனே அதனால மத்தவனுக்கு கேட்க வேணும் ஒரு தென்னை வச்சு நம்ம தலையில தண்ணி ஊற்றி அதை வளர்த்தோம்னா அது பெரிதாகி நன்றி கடனுக்காக அது தலையில இலைந்து நமக்கு கொடுக்கும் உண்மைதான் நன்றி மறக்காது வாயில்லாத ஒரே ஒரு அறிவு அது நன்றி மறக்காது 6 அறிவு உள்ள மனிதன் நமக்கு நன்றி செய்ய மாட்டான் அது பொருளுக்கு தக்கவாறு நன்றி மறவாத ஜீவன்கள் சித்திலை மரத்துல அப்ப இவங்களுக்கு நம்ம என்ன தெரிவிக்க வேண்டும் நமக்கு தெரிஞ்சது விடு சொல்லுவோமா
சுபத்திரை 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 ரை 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 சுபத்திரை சுபத்திரை. ஆமா தம்பி சுபத்திரனை மட்டும்தான் தெரியும். நான் சுபத்திரை மட்டும் தான் தெரியும் உனக்கும் இல்லையா? ஆமா. நான் எப்பேற்பட்ட குளத்துல பிறந்திருக்கிறேன். என்ன குளமா? தெரியாது? தெரியாதுமா. அந்த யாதவ குளமே யாதவ குலம். தம்பி எங்க ஜாதி இருக்கிறது. ஆமா. ஓ போன விட்டு பாப்பா. போன போனீங்க. ஆமா. போய் போயிடுறா பற பையனடா. நீ முட்டுமா? ஆளு வாசனிக்கு. அது தயிர் மோர்ல வைக்கிறீங்களா? அந்த வாசனிக்குமா? என் பையன் உன் வயசுல இருக்கிறான். போய் பால் வாசனை அடிக்குமா? ஆமா. அப்படி கிடையாது தம்பி. காலை மாலை மதியம் 3 வேளையும் வராமல் தயிர் பால் வெண்ணெய் மோர் அப்படி கட்டி கட்டி கட்டியா? மோர் கடைஞ்சி கட்டி தயிர் தான் கட்டி கட்டியா இருக்கும். அப்படியா? மோர் கட்டி கட்டியா இருக்காது. அப்படி காலை மாலை தவறாமல் எங்கள் இதுல அரண்மனையில எந்த நேரமும் வடியாது தம்பி. எந்த நேரமும் வடியாது. அத எடுத்து ஊத்துறமா எடுத்து வைக்கிறோமா எடுத்து ஊத்துறமா எடுத்து வைக்கிறோமா. எங்க வைக்கிற? உரியில அடுப்புல உரி மேல வைப்போம். அடுப்புல கீழே வைப்போம். ஆமா. அது ஊர் மக்களுக்கு எல்லாம் கொடுப்போம். அப்படி ஊத்தும் பொழுது அது மேல ஒரு நாள் துளிப்படும். ஆமா வரும். சரிதான். சரி அம்மா. அதனால யாதவ குலம் யாதவ குலம் யாதவ குலம். சரிதான். உனக்கு அப்பப்ப வலுப்பு வருமோ? இல்ல நல்லா பேசுறது. தம்பி நான் 3 பேருக்கு ஒருத்தி. அப்ப சத்தியமா 3 பேருக்கு சத்தியமா நான் 3 பேருக்கு ஒருத்தி. 3 பேருக்கு 3 பேருக்கு சமாளிக்கிறியா? என்னத்தியா 3 பேருக்கு ஒரு ஆளுங்கறியா? 3 பேருக்கு ஒருத்தினா இங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இந்த பொண்ணு 3 ஆம்பளை கட்டிட்டா போல. அப்ப நீ தான சொல்ற 3 பேருக்கு ஒருத்தின்னு. போய்
3 பேருக்கு கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. உங்க வீட்டுக்கார பூலக்கார லோல் பண்ணி விடுறாரு பாரு குரல் கொடு. அதனால 3 பேர் ஒருத்தர் நினைக்கல. 3 பேர் அண்ணமாரு, நான் ஒரே ஒரு காலையில ரசத்துல உருவி போட்டுருவாங்க. அதனால என் தங்கச்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன எப்படி புடிச்சு வளர்ப்பாங்க. அப்படியே புடிச்சு வளர்த்தாங்க. ஆமாண்டா டேய், வளவு எப்படி வளருது நாள்தோறும் பாப்பாங்க அளவு. சரிதான். அதனால அதான் பிடிச்சு வளர்ப்பாங்க. ஆடை அடித்து வள. ஆமா.